பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்து இயேசுவ நாமத்தினால ஆண்டவர் இந்த உலகத்தை உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தெய்வம். இந்த உலகத்தில் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை எப்போதுமே நமக்கு விருப்பமானபடி நம்ம வாழணும்னு தான் நம்ம விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். நம்முடைய விருப்பத்தின்படி வாழுகிறதற்கு ஆண்டவரும் விரும்புகிறாரு. 3 யோவான் 2வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன்னுடைய ஆத்துமா வாழுகிறதைப் போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். தேவன் எப்போதுமே நம்ம வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் விரும்புகிறாரு. அவருடைய விருப்பம் நிறைவேற்றப்படுகிறதுக்கு எது தடையாக இருக்கிறது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முயற்சி தடையா, அல்லது தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாதபடி நாம் செயல்படுகிறோமா, அல்லது யாரோ ஒருவருடைய வாழ்க்கையை பார்த்து அதை காட்டிலும் மெச்சூரிட்டியாய் அழகாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ்கிறோமா? இப்படி 3 விதமான எண்ணங்களோடு கூட நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கிறதுனால இதில் ஏதோ ஒன்றை நம்ம சொந்தப்படுத்தி கொள்கிறோம். அப்படி சொந்தப்படுத்தி கொண்டு வாழுகிறதுனால அந்த வாழ்க்கையில் சுவாரஸ்யம் இல்லை, உண்மையான சமாதானம் இல்லை, ஒரு மன நிறைவு இல்லை. ஏதாவது ஒரு விதத்தில் இருதயத்தை பாதிக்கிற காரியங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்குது. அப்படி நடக்கிறதுனால வாழ்க்கை ஒரு கசப்பு, இருதயத்தில் பலவிதமான கேள்விகள், ஒன்றுக்கும் விடை கிடைக்காதபடி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு இருக்கிறோம். ஆனால் கடவுள் ஆதியாகமம் புஸ்தகத்தில் யார் ஏற்றுக்கொள்ளாங்களோ கொள்ளலையோ அது தெரியலை. விஞ்ஞான ஆராய்ச்சி ஒன்று சொல்லுகிறதுன்னு சொல்கிறாங்க. உலகத்தில் கண்டுபிடிப்பு பலவிதமாக என்ன செஞ்சிருக்கு, உயர்ந்திருக்கு. இன்றைக்கி விஞ்ஞான ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் அதிகரித்த உடனே தான் உலகத்தினுடைய வரலாறை இப்படித்தான் இருக்கும்னு சொல்லி மனிதர்கள் கணிக்கிறாங்க. கணிப்பு தான், ஆனால் அதுதான் உண்மைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. யாருக்கு அடிமையாக இருக்கிறோம், யார் பேச்சை கேட்டு வாழ்கிறதுக்கு விரும்புகிறோம்? ஏன் நம்முடைய வாழ்க்கையில், நமக்குன்னு கொடுத்துருக்கிற வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷம் இல்லை? பிலிப்பியர் 4:4 சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. கடவுளுடைய திட்டத்தை பாருங்களேன், எப்போதுமே மனுஷன் சந்தோஷமாக இருக்கணுமா? உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் இருக்கா? உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? உங்களுடைய மனைவினால் உங்களுக்கு சந்தோஷம்? என் அன்பு சகோதரிகளை, உங்களுடைய கணவனால் உங்களுக்கு சந்தோஷம்? உங்களுடைய உறவினர்களால் உங்களுக்கு சந்தோஷம்? இந்த உலக வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கா? சந்தோஷத்தை பார்க்க முடியலையே. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும், எப்போதுமே நீ மகிழ்ச்சியாக இருக்கணும். சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கி அந்த சந்தோஷம் இல்லை. இன்றைக்கு ஒரு சரியான கொஞ்ச நேரம் ஒரு சின்ன ஆராய்ச்சி, அதோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டங்கள், ரிபாலா ஷந்துலா ரிகபாலா ரகதுல ரபனமா உடமன ஷந்துலா ரிபிரிதி அக்கர திலிரிபி கலவால நிகனமன கதுல ரிகிதி ஷரதல ரபரபா. தேவனுடைய ஆவியானவர் எனக்குள்ள பற்றி எரிந்து கொண்டு தேசத்தை பார்த்து,
ஜனங்களை பார்த்து, அன்றைக்கு இயேசுவானவர் எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு, இனி நான் உனக்கு என்ன செய்வேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் ஒரு பெரிய வியாகுலத்தை சுமந்து கொண்டு ஒரு மனம் திரும்புதல் இருந்தால் என்னுடைய மகிமை அவர்களுக்குள்ளே பிரகாசிக்குமே என்று ஒரு பெரிய ஏக்கத்தோடு அவர் கொல்கதா மேட்டுக்கு தன்னுடைய பார சுமையாயிருந்த சிலுவையை சுமந்து கொண்டு அவர் பிரயாணப்படுகிறார். இப்படி ஆகிலும், இந்த தியாகத்தினாலே ஆகிலும் ஒரு மனம் திரும்புதலுக்குரிய ரட்சிப்பை பெற்றுவிட மாட்டார்களா என்று மனதிலே பெரிய ஒரு ஏக்கம் அந்த உன்னதமான கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார். ஒரு பக்தனை குறித்து இந்த பகல் வேளையில் நான் ஞாபகப்படுத்துகிறேன். நமக்கு நல்ல பரிச்சயம் உள்ள ஒரு தேவ பக்தன். அவன் தேவ பக்தன் என்று சொல்லுகிறதுக்கு ஒரு காரணம், தேவனுடைய தீர்க்கதரிசி அவனுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறான். அந்த செய்தி அவனுடைய இருதயத்தை அதிகமாக நோகடிக்க பண்ணிற்று. இனி எந்த தயவும் வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்கிற முற்றுப்புள்ளி வைக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போது அவன் சுவர்புறமாக திரும்பி இருந்து கொண்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த குறுகின காலத்தினுடைய வாழ்க்கையை முடித்து கொள்ளும்படி நீரே ஒரு முடிவெடுத்திருக்கிறீரே. நான் வாழ வேண்டிய காலம் இருக்கிறது என்று எண்ணி நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து இந்த வியாதிக்கு எனக்கு ஒரு விடுதலை வராதா, எனக்கு வாழ்க்கை திரும்ப கிடைக்காதா என்று கர்த்தரிடத்தில் அவன் விண்ணப்பம் பண்ணி, என்னிடத்தில் நீர் என்ன அநியாயத்தை கண்டீர், நான் இந்த உலகத்தை விட்டு மாற்றப்படுகிறதுக்கு என்று அவனுடைய இருதயத்தில் கலங்கி கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, என் கர்த்தர் 2 விதமான அற்புதங்களை அவனுக்கு முன்பதாக காட்டுகிறார். ஒன்று, தீர்க்கதரிசியினாலே மறுபடியும் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 2, அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கண்களுக்கு முன்பதாக அடையாளங்கள் வெளிப்பட்டது. அதை குறித்து விளக்கமாக சொல்லுகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இந்த வீடியோ கிளிப்பு வந்து எடுக்க முடியுது. ஸோ கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய இருதயம் கர்த்தருடைய பட்சத்தில் ஆனந்தித்து மகிழும்படி, அவருடைய மகிமை உங்களை மூடிக்கொள்ளும்படி, அந்த தேவ பிரசன்னத்தினாலே இனி வருகிற நாட்களில் நீங்கள் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி அந்த மனுஷனுடைய ஹிஸ்டரியை குறித்து நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அவருடைய பெயர் எசேக்கியேல். எசேக்கியேல் என்று சொல்லப்படும்போது தேவன் பலப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கலாம். அந்த பேருடைய அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எசேக்கியேல் என்று சொல்லும்போது தேவனாலே பலப்படுத்தப்படுகிறவன், தேவன் அவனை பலப்படுத்துகிறார். ஸோ எசேக்கியேலுங்கிற இடத்துல உங்கள் பேரை நீங்கள் போட்டுக்கொண்டாலும் சரி, இல்லை அந்த கேரக்டராகவே நீங்கள் மாறினாலும் சரி, அது உங்களுடைய தீர்மானம். பட் ஒன் திங், தேவன் உன்னை பலப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் யார் உன்னை தைரியப்படுத்தாமல் இருந்தாலும் சரி, எல்லாரும் உன்னை விட்டு விலகி போனாலும் சரி, அல்லது அனைவரும் உன்னை அற்பமாய் நினைத்தாலும் சரி, உடைய இருதயம் காயப்பட்டு இருக்கிற இடத்துல உடைய காயங்களை ஆற்றி உடைய இருதயத்துக்கு தைரியத்தை, பலத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. தேவன் பலப்படுத்துகிறவர். அவன் பலப்படுத்தி உனக்கு உதவி செய்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னண்டா, இந்த உலகத்தில்
நீ ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறாய். வாட் மைட்டி! எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. தீர்க்கதரிசி. வை தீர்க்கதரிசின்னு சொன்னா தேவனுடைய சமூகத்தில் இருந்து வருகிறதான செய்தியை கேட்டு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது தீர்க்க தரிசனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷனை வாழ்த்துகிறதும் தீர்க்க தரிசனம் தான். வாழ்க்கையில் இழந்து போயிருக்கிற எல்லாவற்றையும் திருப்பி கொள்ளுகிறதுக்கு விசுவாசத்தினாலே அறிக்கை செய்கிறதும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். எசேக்கியேல் 37 5-7 11-15 நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா 14வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் உயிர் அடைவீர்கள். 7வது வசனம் 37:7 சொல்லுகிறது, எனக்கு கட்டளையிட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது உலர்ந்த எலும்புகளெல்லாம் தங்களுடைய சரீரம் என்கிற அந்த கூடோடு சேர்ந்து இசைந்தது. அன்பு தேவ பிள்ளையே, தேவனுடைய சமூகத்திலிருந்து கேட்டு அதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறது ஒரு தீர்க்க தரிசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம் அப்படின்னா, மற்றவங்களை ஆசீர்வதித்து பேசுகிற வார்த்தையும் தீர்க்க தரிசனம். உன் வாழ்க்கையில ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது உனக்கு உதவியாக இருக்கும்படி உன் இருதயத்தில் விசுவாசித்து அவர் உனக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படி உனக்கு முன்னால எதையெல்லாம் இழந்திருக்கிற ஒன்றை திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறதற்காக தேவ சித்தத்தின்படி அதை பார்த்து நீ சத்தமிட்டு உரைக்கிறதும் பேசி உறுதிப்படுத்துகிறதும் தீர்க்க தரிசனம். இன்னைக்கு அந்த இடத்துல தான் நம்ம எல்லாரையுமே, இந்த செய்தியை கேட்கிற நம்ம எல்லாரையுமே ஆண்டவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். 3வது ரொம்ப பிளஸ்ஸிங்கான காரியம், நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை தரிசிக்கும்படியாக அழைக்கப்பட்டவர்கள். நன்றி. நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை தரிசிக்கும்படி, ஆண்டவருடைய மகிமையை பார்க்கிறது என்று சொன்னால் அது சாதாரண காரியம் அல்ல. மோசேக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நோவாவுக்கு தேவன் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆரோனுக்கும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏசாயாவுக்கும் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஏன் புதிய ஏற்பாட்டில் பேதுருவுக்கு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அங்கே சொல்லுகிறது, அப்போஸ்தலர் நடவடிக்கை 10வது அதிகாரத்தில் அவன் மேல் வீட்டு அறையில் இருந்து ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அங்கே ஸ்தோத்திரம், வானம் திறக்கப்பட்டு வானத்துல இருந்து ஒரு துப்பட்டி இறங்கி அதுல அநேக ஜீவன்கள் இருக்கிறதை அவன் உற்று பார்த்து, இவை அனைத்தும் நீ அடித்து புசி உனக்குரியது என்று சொல்லி அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். தரிசிக்க தேவனுடைய மகிமையை. ஸோ நம்பர் 3, தேவனுடைய மகிமையை தரிசிக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 4, இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு அவர் ஒரு உன்னதமான ஆசாரியர், ஆளுகை செய்கிறவர். அவர் தான் நம்மளை ஆளுகை செய்யணும். அவர் நம்மளை ஆளுகை செய்தார்.
இந்த வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய 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 இந்த உலக வாழ்க்கையில் இந்த வார்த்தை, இந்த ஆளுகை நம்மளை அதிசயமாக வாழ வைக்கும். இதை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு அதிகமாக கிடைக்க வேண்டியதே எசேக்கியேல் 37:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடை. இந்த வாழ்க்கை நாம் வாழுகிறதற்கு இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற ஆண்டவருடைய ஆலோசனை தேவை. அவருடைய வார்த்தை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருடைய வேத வசனம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேல் 37:15 சொல்லும்போது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்தது. அந்த தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நம்மை உருவாக்குறது, நம்மாலே நம்முடைய குடும்பங்கள் காக்கப்படுகிறது, நம்முடைய குடும்பத்தினாலே இந்த சமுதாயம் காக்கப்படுகிறது, இந்த சமுதாயத்தினாலே ஒரு தேசம் காக்கப்படுகிறது. இந்த உலகத்துக்கு உங்களையும் என்னையும், நம்முடைய குடும்பத்துக்கும் இந்த உலகத்துக்கும் உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஒரு காவலாளியை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ், உக்கிரானக்காரன், பாதுகாவலை ஏற்படுத்துகிறவன், அழிவில இருந்து காக்கும்படியாக அழைக்கப்பட்டவன், அழிவில இருந்து காக்கும்படியாக அழைக்கப்பட்டவன். ஆகவே ஒரு 4 காரியங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். இந்த செய்தியினுடைய சாரமே புதிய வாழ்க்கையை குறித்த வாக்குறுதி. நீங்கள் வேதத்தில் எடுத்து வாசிக்கலாம். அதனுடைய வார்த்தைகள் மிகவும் விலையேறப்பட்டது. எசேக்கியேல் 37:11-14 வரை வாசிச்சா ஒரு புதிய வாழ்க்கையை குறித்ததான வாக்குறுதி, வாக்குத்தத்தம், வாக்குறுதி, வாக்குத்தத்தம், புதிய வாழ்க்கையை குறித்ததான வாக்குறுதி, வாக்குத்தத்தம். 2 எசேக்கியேல் 37:15-28 வசனங்களை வாசிக்கும்போது யூதாவும் இஸ்ரவேலும் ஒன்றித்து சேருதல் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒருமையை, ஒற்றுமையை தேவன் விரும்புகிறார். ஒற்றுமையை தேவன் விரும்புகிறார். மத்தேயு எழுதின புஸ்தகம் 18:19 சொல்லும்போது, பூமியில் 2 பேரும் நீங்கள் ஒருமனப்பட்டு எதை வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அது உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஒற்றுமை ரொம்ப முக்கியம். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து, ஒருவர் சொல்லுகிறத ஒருவர் கேட்டு, அதை நிதானமாக யோசித்து சரியான முடிவெடுக்கிறதே மிக அருமையான ஒன்று. அதை இன்னைக்கு யாரும் செய்கிறதில்ல. விசுவாசத்தில் இருக்கிறவங்க, வேதத்தை நேசிக்கிறவங்க, இயேசுவை பின்பற்றுறவங்க, ஆவியானவராலே நடத்தப்படுகிறவங்க அதை கட்டாயம் கடைபிடித்தே ஆக வேண்டும். அதுவே கட்டளை. 3வது, இந்த உலகத்துக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுக்கறதுக்காக நீங்களும் நானும் ஒரு நதியான். எசேக்கியேல் 47:1-12 வரை வேதத்தை நேசித்து வாசிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் அதை கொஞ்சம் வாசிக்கலாம்.
எசேக்கியேல் 47 1-12 வரை அந்த வார்த்தை சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேசத்தை புதிதாக வைக்கிறதுக்காக ஒரு நதியாம். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று நீதிமொழிகள் 4 என்ன செஞ்சிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. 20க்கு மேலே 25க்குள்ளே நீங்கள் வாசிக்கும்போது அந்த வார்த்தைகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். எல்லா காவலோடும் உன்னுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள, அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஆண்டவர் நல்லவருங்க. இந்த நாளையில் எதுக்காக வாழ்கிறோன்னு தெரியாமல் வாழ்கிறது ஒரு வாழ்க்கையே கிடையாது. மற்றவங்கள பார்த்து ஒரு வாழ்க்கை, இருக்கிறவங்கள பார்த்து ஒரு வாழ்க்கை, பாரம்பரியமாக நாங்கள் இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு வாழ்க்கை, தங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழுவோன்னு ஒரு வாழ்க்கை, எதுலேயுமே சந்தோஷமும் இல்லை, மன நிம்மதியும் இல்லை, வாழ்க்கையை குறித்த வெறுப்பை தவிர வேறு எதுவுமே மிஞ்சமும் இல்லை. ஆனால் இந்த செய்தியை நீங்கள் கட்டாயமாக பார்ப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்தியை கேட்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இதை தள்ளி விட்டுறாதுங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். உண்மையிலே நான் சொல்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நல்லவர். அவர் யாருக்கும் பட்சபாதம் உள்ள தேவனே கிடையாது. அவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்ய விரும்புகிறவர். இப்படிப்பட்ட ஒரு அழகான வாழ்க்கை வாழுகிறதுக்காகத்தான் சாபத்துக்குள்ளே கிடந்த நம்ம, துர்க்குணத்தில் உருவாக்கப்பட்ட நம்ம, பாவியாய் பிறந்த நம்ம, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே நம்மை பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து ஒரு புது வாழ்க்கையை கொடுத்து, அந்த புது வாழ்க்கை எப்போதுமே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று யோவான் 6வது அதிகாரம் 51வது வசனத்தில், உலகத்தின் ஜீவனுக்காக நான் என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லி அவர் அதை அடையாளப்படுத்தி உலகத்தில் வாழ வைக்கிறாரு. இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனால தான் இந்த வாழ்க்கை அமையும். எல்லா மனுஷனுக்கும் இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனால தான் இந்த வாழ்க்கை அமையும். வேற யாராலையும் அமைகிறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, என்னை அல்லாமல் ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது, என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வர முடியாது, என்னை அல்லாமல் பிதாவை ஒருவனும் காணவும் முடியாது. நானே உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி திமிருவாதக்காரனை குணமாக்கினவர், பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் இல்லையோ என்று சொல்லி கேட்டவர். ஆகவே கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் உலக மனிதனுடைய பாவங்களுக்காக மரித்து மறுபடி சொன்னபடி உயிரோடு எழுந்தவர். அவர் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் ஒரு நாளும் புறம்பே தள்ளுகிறதே இல்லை. அந்த உத்தமரை ஏற்றுக்கோங்க, அவர் சொற்படி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை நீங்கள் அனுபவித்த அத்தனை உபத்திரவங்களில் இருந்தோம் மறுபடியும் உங்களை விடுதலையாக்கி ஒரு புது வாழ்க்கையை ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் வாழுகிறதற்கு அவர் உங்களுக்கு எல்லா எப்போதும் உதவி செய்வார். அதற்காக ஒரு பண்டிகை கொண்டாடக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பங்கை வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 45 1-8 வசனங்களை வாசிக்கும்போது, லேவியருக்காக ஆண்டவர் ஒரு பங்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அது பண்டிகை கொண்டாடுகிறதுக்கு ஒத்த ஆசீர்வாதமாக இருக்கும். இது இந்த நாட்களில், இந்த கிருபையின் காலத்தில் கிறிஸ்து இயேசு மனுக்குலத்திற்காக கொடுத்திருக்கிற விலையேற பெற்ற ஒரு வாய்ப்பு, சந்தர்ப்பம். ஒரு முறை கூட. ஆகவே இதை சொந்தப்படுத்திக்கோங்க. வாழ்க்கையில் சுபிட்சமாக இருங்க. அவருடைய மகிமையை பாருங்க. மனமகிழ்ச்சியாக வாழ்ந்து சுகமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யூடியூப்பில் ஜீவநதி நிகழ்ச்சியை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து இயேசுனுடைய ஆசீர்வாதத்தினால் வாழ்ந்து சுகமாக இருங்க. காட் பிளஸ் யூ. உங்களுக்கு விருப்பமானால், என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று விரும்பினால்,
கீழே கொடுக்கப்படுகிற ஃபோன் நம்பரில் நீங்கள் என்னோட காண்டாக்ட் பண்ணலாம். கட்டாயம் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. God bless you.